ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்கா. ஃபர்ஸ்ட் நாம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆடு, சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாம வேர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு I1. ஓகேவா? I1 ஈக்குவல் டு இப்போ ஒரு நம்பர் தரேன், உதாரணத்துக்கு ஒரு 10. ஓகேவா? இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறேன். ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் கொடுத்தா டூப்ளிகேட் ஆகும். இப்போ நான் I2ன்றது கொடுக்குறேன். இப்போ அந்த 10 பதிலாக நான் வந்து 20 கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இன்னொன்று I3ன்ற வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டூப்ளிகேட் பண்ணி இது I3ன்றக்குள்ளார என்ன பண்ண போகிறேன்னா I1ஐயும் I2வையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஓகேவா? I1 ப்ளஸ் I2. ஓகே, இப்போ ப்ளஸ் பண்ணுற வேல்யூ வந்து I3ல வந்து எனக்கு கிடைக்கும். இந்த I3யை வந்து நான் பிரிண்ட் வந்து பண்ணுறேன். ஓகேவா? console.log மெத்தட் மூலமாக. ஓகே, இப்போ நான் வந்து இதுக்குள்ளே நான் I3ன்றதை நான் கொடுப்பேன். ஓகே, இப்போ என்னோட ப்ராஜெக்டை நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து 13 வரும் அவுட்புட். ஓகேவா? ஃபஸ்ட்டு I1ன்ற வேரியபிளில் 10ன்றதை ஸ்டோர் பண்ணுறேன். I2ன்ற வேரியபிளில் 20 ஸ்டோர் பண்ணுறேன். இந்த I1ஐயும் I2வையும் I3 வேரியபிளில் கால் பண்ணுறேன். ஓகேவா? என்ன ஆப்ரேட் யூஸ் பண்ணால் ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஓகேவா? இது அடிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து அடிஷன். ஓகே, இது அந்த அடிஷன் ஆப்ரேட்டரை இன்னொரு மெத்தட் மூலமாகவும் பண்ணலாம். ஓகேவா? அது எப்படின்னா டேரெக்டாக நீங்கள் I3 வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த I3 தானே பிரிண்ட் பண்ணுறீங்க. டேரெக்டாக அப்படி இல்லாமல் இதை அப்படியே டேரெக்டாக இதுக்குள்ளார நீங்கள் கால் பண்ணலாம். ஓகேவா? நான் அதை டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார I1 ப்ளஸ் I2 கொடுத்தாலும் உங்களுக்கு இதுக்குள்ளார அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? console.logன்ற மெத்தடுக்குள்ளார இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 30ன்றது இங்கே இது. ஓகேவா? செகண்ட் 30ன்றது I3. ஓகேவா? சரி, இப்போ வந்து ஒரு இன்டிஜர். ஓகேவா? எப்படின்னா ஒரு நம்பரையும் ப்ளஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதேமாதிரி ஸ்ட்ரிங்கையும் நம்ம ப்ளஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். ஓகேவா? சரி, அதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு கீழே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதை வந்து கமாண்ட் அவுட்டு. ஓகேவா? ஓகே, இதுக்குள்ளார என்ன பண்ண போறேன்னா வெறும் TDS நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுக்குள்ளார என்ன பண்ண போறேன்னா தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கோலன்னு ஒரு கொட்டேஷன் ஒரு ஸ்பேஸ் மட்டும் வச்சுப்போம். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது, இது ஒரு தனியாக இருக்குது, இது ஒரு தனியாக இருக்குது. ஓகேவா? இது ரெண்டுமே ப்ளஸ் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம சேமாகவே கொடுத்துக்கலாம். ஓகேவா? தனியாக கொடுக்க தேவையில்ல. உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி தான் நான் வந்து தனியாக I3ன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? பட் இந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். டேரெக்டாகவும் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் ரன் பண்ணுறேன். TDS கொட்டேஷன் தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ. ஓகேவா? ஒரே ஸ்ட்ரிங்காக எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஆனால் தனித்தனி ஸ்ட்ரிங்காக நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் மூலமாக அடிஷன் யூஸ் பண்ணி நான் ப்ளஸ் பண்ணுற மூலமாக எனக்கு 2 ஸ்ட்ரிங்குமே நான் ஒன்றா மாற்றிட்டேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் கான்செப்டை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஓகே, செகண்ட் நம்ம சப்ட்ராக்ஷன் போகலாம். ஓகேவா? ஓகே, ஃபுல்லாக கமாண்ட் அவுட்டு. சப்ட்ராக்ஷன். ஓகே, சப்ட்ராக்ஷனில் அப்படியே இது ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிப்போம், அப்படியே பேஸ்ட் பண்ணிப்போம். நம்பர் வந்து 2. ஓகேவா? அதை மாற்றிக்கலாம், அதை மறக்க வேணாம். நம்பர் 2 சப்ட்ராக்ஷன் ஏற்கனவே. ஓகே, இதை கமெண்ட்லாம் எடுத்து விட்டுடுறேன். இதில் மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ என்னது 10 மைனஸ் 20. ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுறேன் ப்ராஜெக்டை -10. ஏன்னா இந்த இடத்துல 20ன்றது பெருசு. ஓகேவா? அதனால் 20 இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் 20 பக்கத்தில் மைனஸ் இருக்குது. அதனால் அந்த மைனஸ் அப்படியே வருது. ஓகேவா? இதுவே இதை வந்து நான் 50 - 20 கொடுத்தேன்னா எனக்கு வந்து 13 வரும். அது +30 வரும். ஓகேவா? ஏன்னா 50ன்றது பிக் நம்பர் வந்து இங்கே இருக்குது, பெரிய நம்பர். ஓகேவா? பெரிய நம்பர் பக்கத்தில் ப்ளஸ் தான் இருக்குது. ஓகே, எதுவுமே இல்லைனா ப்ளஸ் தானே அர்த்தம். ஓகேவா? மேத்தமெட்டிக்கல் படி அதே மாதிரி தான். ஓகேவா? இந்த இடத்துல I2ன்ற இடத்துல சின்ன நம்பர் இருக்குது. ஏன்னா 20ன்றது சின்ன நம்பர், அந்த மைனஸாக இருக்குது. அது மைனஸ் ஆகி உங்களுக்கு வந்து +30 உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? இது சப்ட்ராக்ஷன். ஓகேவா?
ஒரு ஸ்ட்ரிங்கு இன்னொரு ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் பண்ணலாம். பட் சப்ட்ராக்ஷன் வந்து நம்மளால பண்ண முடியாது. ஓகேவா? இந்த இடத்துல ப்ளஸ் ஆப்ரேட்டர் மூலியமா ஒரு ஸ்ட்ரிங் ப்ளஸ் பண்ணோம். ஆனா ஸ்ட்ரிங் வந்து மைனஸ்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? நம்பர்ஸை மட்டும் தான் மைனஸ் வந்து பண்ண முடியும். சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நம்பர் வந்து 3. ஓகேவா? 3 மல்டிப்ளிகேஷன். ஓகே. இப்போ மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணா நம்ம மேத்தமெட்டிக்ஸ் படி எக்ஸ்ன்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பட் இந்த எக்ஸ்ன்றது பதிலாக நம்ம என்ன கொடுக்கணும்னா ஸ்டார்ன்றதை கொடுக்கணும். ஓகேவா? ஸ்டார்ன்றது இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷனாக டிக்ளேர் ஆகும். ஓகேவா? சரி, நான் இப்போ ரன் பண்ணுறேன். இதை 1000 வருது. ஓகேவா? 50யை 20 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1000. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பெரிய நம்பராக இருக்குது, நம்ம சின்ன நம்பரே பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 3 ஒரு 9. ஓகேவா? 3 9s are 27 நமக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, கரெக்டாக தான் பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம கரெக்டாக வருது. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் இப்படி தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஓகேவா? ஓகே, இது மல்டிப்ளிகேஷன் இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து 4th ஒன் டிவிஷன். டிவிஷன்ல வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா ஸ்லாஷை யூஸ் பண்ணும். ஓகேவா? இந்த சிம்பிள் கரெக்டாக ஸ்லாஷ் இதை யூஸ் பண்ணிங்கன்னா டிவிஷன் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நான் கொடுக்குறேன் 3 9 டிவிஷன் பண்ணிங்கன்னா 0.333 அந்த மாதிரி வருது. ஓகேவா? பெரிய நம்பர் எப்பயுமே நம்ம டிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் சும்மா போடுறேன். இப்போ 3 இந்த மாதிரி ஒரு சிம்பிள். ஓகேவா? போட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதுக்குள்ளே 9. ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுப்பீங்க ஒரு டிவிஷனை பொறுத்த வரைக்கும். பட் இந்த 9 வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னா இங்கே மேலே கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இந்த செகண்ட் 3ன்றது நீங்கள் கீழே கொடுக்கணும். ஓகேவா? அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா? 3 டிவிஷன் 9ன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் 9 கொடுக்கணும். இங்கே இருக்க 9 உள்ளார கொடுக்கறத நீங்கள் வெளில கொடுக்கணும். வெளில கொடுக்கறத உள்ளார கொடுக்கணும். ஓகேவா? இப்போ தான் இதுக்கு உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ 3ன்னு வரும் எனக்கு. அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? அதுதான் இதுக்கான கான்செப்ட். இதை மட்டும் நாம வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, டிவிஷன் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? அடிஷன் பார்த்துருக்கோம், சப்ட்ராக்ஷன் பார்த்துருக்கோம், மல்டிப்ளிகேஷன் பார்த்துருக்கோம், டிவிஷன் பார்த்துருக்கோம். ஓகே, அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் எவ்வளோ தான் இருக்குது பேசிக்காக. இன்னும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னும் இருக்குது. மாடுலஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? மாடுலஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்போன்டேஷன் ஒன்று இருக்குது. ஓகேவா? அதுவும் பார்த்துடலாம் நம்ம. ஓகே, இது அப்படியே காப்பி, நெக்ஸ்ட் பேஸ்ட்டு. இது வந்து 5th ஒன்று மாடுலஸ். ஓகே, மாடுலஸை பொறுத்த வரைக்கும் பெர்சன்டேஜாக நம்ம கொடுப்போம். ஓகேவா? பெர்சன்டேஜ் இது வந்து ரிமைண்டர் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ரிமைண்டர். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணோம். ரிமைண்டர் வந்து 0. ஓகேவா? ஏன்னா 9 3. ஓகேவா? 9 3 ஓவராலாக நமக்கு ரிமைண்டர் எதுவுமே கிடைக்காது. ஓகேவா? அதனால 0 வந்துருக்கு. ஓகே, அந்த 4 நம்ம கொடுத்து பார்க்கலாம். ரிமைண்டர் என்ன தான் வருதுன்னு பார்க்கலாம். ரிமைண்டர் 1. ஓகேவா? ஏன்னா 1 4 is 4 4 2 4s are 8. அதுக்கப்புறம் 1ன்றது எனக்கு ரிமைண்டர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ரிமைண்டர் வேணுன்றதுனா நீங்கள் பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணால் டிவிஷனில் நீங்கள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சரி, இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போன்டேஷன். ஓகேவா? அதை பார்த்துடலாம். ஓகே, எக்ஸ்போன்டேஷன். இப்போ இதில் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோன்னா ஸ்டார், இன்னொரு ஸ்டார், அவ்வளோதான். 2 ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இதை முடிஞ்சளவு நான் ஈஸியாக சொல்லி தரேன். ஓகேவா? இந்த ஆப்ரேட்டர் உங்களுக்கு 2 ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 2 3 மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறேன். அவுட்புட் 8. என்னடா இது 2 3 எப்படி 8 வந்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸாக இருப்பீங்க. ஓகேவா? இந்த ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த 2வை 3 டைம்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகுது. ஓகே, உதாரணத்துக்கு 2 ஸ்டார் 2 ஸ்டார் 2. ஓகேவா? இப்போ என்னாச்சு 2 2 4 4 2 8. ஓகேவா? எனக்கு 3 டைம் நான் 3ன்னு கொடுத்துருக்கேன் செகண்ட் வேரியபிள். அதனால 3 டைம்ஸ் நான் 2 டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் 2ன்றது நான் டிக்ளேர் பண்ண நம்பர், அதனால 2 வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதை நான் இதில் நான் 4ன்னு கொடுத்தேன்னு வைங்களேன். இப்போ நான் இந்த இதில் ஸ்டார் 2ன்றதை நான் கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா 4ன்னு கொடுத்தா நான் 4 டைம்ஸ் இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணுவேன் இந்த 2வை. ஓகேவா?
இப்போ எனக்கு என்ன வரும்னா 2 2 4 4 2 8 8 2 16 ஓகேவா? ரன் பண்ணி பார்த்துலாமா? 16 புரியுதா உங்களுக்கு? நான் முடிஞ்சளவு ரொம்ப ரொம்ப ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். ஓகேவா? எக்ஸ்போண்டேஷன் ஆப்பரேட்டர் உங்களுக்கு. சரி இது வந்து நம்பர் 6 இது. ஓகே இத கமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஆப்பரேட்டர் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இந்த கம்பேரிசன் ஆப்பரேட்டர் என்ன பண்ணலாம்னா, நம்ம வேரியபிள் டிக்ளேரே பண்ண தேவையில்ல. ஓகேவா? உங்களுக்கு வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இங்க கால் பண்றோம். நம்ம டைரக்ட்டா நம்ம இங்கேயே கால் பண்ணிடலாம். ஓகேவா? அதனால நான் வேரியபிள் வந்து டிக்ளேர் வந்து பண்ணல. டைரக்ட்டா அந்த கன்சோல் டார்கெட் மெத்தடே யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். ஓகேவா? அதனால. ஓகே. இப்போ 1 ஈக்குவல் டு 1 இதுதான் கான்செப்ட்டுங்க. அந்த ஈக்குவல் டு தான் ஆப்பரேட்டர். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இது ஈக்குவல் ஆப்பரேட்டர் நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. இது 1 ஈக்குவல் ஓகே. இத ரன் பண்ணலாமா? இது என்ன பண்ணும்னா, ஈக்குவலா இருக்கா இல்லையா? ஈக்குவலா இருந்துச்சுன்னா ட்ரூ இல்லன்னா ஃபால்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். இது வந்து ரிட்டர்ன் வந்து ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸா தான் நமக்கு குடுக்கும். ஓகேவா? இப்ப என்ன இருக்கு? ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னா லெஃப்ட் சைட்ல 1ன்னு இருக்கு. ரைட் சைட்ல 1ன்னு இருக்கு. ஏன்னா ஈக்குவலா இருக்கு. அதனால எனக்கு வந்து ட்ரூன்னு குடுத்துருக்கு. ஓகேவா? சரி. இப்ப வந்து நான் 10ன்றது குடுக்குறேன். இந்த இடத்துல 1ம் 10ம் நம்பர் ஈக்குவலா? 2மே ஈக்குவல் கிடையாது. இந்த இடத்துல வேற இருக்கு. இந்த இடத்துல வேற இருக்கு. ஓகேவா? அதனால எனக்கு வந்து ஈக்குவல் கிடையாது. ஃபால்ஸ்ன்னு வருது. ஓகேவா? ஓகே. இந்த இடத்துல ஒரு இது பண்ணிக்கலாம். நீங்க இந்த இடத்துல இந்த ஈக்குவல் ஆப்பரேட்டர் என்ன பண்ணா, ஒரு நம்பர் ஈக்குவலா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஒரு ஸ்ட்ரிங் ஈக்குவலா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு பூலியனும் செக் பண்ணும். ஓகேவா? சரி. இப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஸ்ட்ரிங்க நான் குடுக்குறேன். ஓகேவா? ஸ்ட்ரிங் டிடிஎஸ் குடுக்குறேன். இந்த இடத்துலயும் என்ன பண்றேன்னா, ஸ்ட்ரிங் டிடிஎஸ்ஸே நான் குடுக்குறேன். ஓகேவா? இப்ப என்ன இருக்கு? இந்த இடத்துல ஸ்ட்ரிங் டிடிஎஸ் இருக்கு. இந்த இடத்துலயும் ஸ்ட்ரிங் டிடிஎஸ். அப்பனா ஈக்குவலா தானே இருக்கு. இப்ப எனக்கு ட்ரூன்னு வரும். ஓகேவா? ஓகே. இதுவே நான் இந்த இடத்துல மாத்தி ஒரு டிடிஎஸ் நான் 1ன்றத குடுக்குறேன். எனக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன்னா இந்த இடத்துல இங்க ஈக்குவலா இங்க வேற மாரி இருக்கு. இங்க வேற மாரி இருக்கு. அதனால எனக்கு ஃபால்ஸ்ன்னு வருது. ஓகேவா? சரி. இப்ப ஸ்மால் எஸ்ன்னு குடுக்குறேன். இதெல்லாம் கேப்சல் இருக்கு. ஸ்மால் எஸ் இருக்கு. ஓகேவா? 2மே குடுக்குறேன். ஒரு இங்க பாருங்க கேப்சல் எஸ் இருக்கு, ஸ்மால் எஸ் இருக்கு. ஆனா 2மே என்னது? டிடிஎஸ் தான். ஒரு ஸ்மாலா இருக்கிறதுனால எனக்கு ஃபால்ஸ்ன்னு வருது. ஓகேவா? பார்த்தீங்களா? எவ்வளோ சென்சிட்டிவா இருக்குன்னு இந்த ஆப்பரேட்டர். இங்கேயும் கேப்சல்னா அங்கேயும் கேப்சல் தான் யூஸ் பண்ணணும். நீ மாத்திலாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? இதுதான் ரூல். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னா, ஒரு நம்பர பார்த்துட்டோம். ஸ்ட்ரிங்கையும் பார்த்துட்டோம். ஓகே. ஒரு பூலியன் ஓகேவா? பூலியன் ட்ரூ இந்த இடத்துலயும் ட்ரூ. ஓகேவா? இதுவும் ட்ரூவா இருக்கா? ட்ரூவா இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து ட்ரூன்னு வரும். இல்லன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். ஓகேவா? ட்ரூ. ஏன்னா இதுலயும் ட்ரூ குடுத்துருக்கேன். இந்த இதுலயும் நான் ட்ரூ குடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப நான் இந்த இடத்துல நான் ஃபால்ஸ்ன்னு குடுக்குறேன். இப்ப இந்த இடத்துல ட்ரூ குடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஃபால்ஸ் குடுத்துருக்கேன். ஓகேவா? இது பூலியன் டேட்டா டைப். எனக்கு என்ன வரும்னா, ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன்னா இந்த இடத்துல ட்ரூ இருக்கு. இந்த இடத்துல ஃபால்ஸ் இருக்கு. ஓகேவா? இது என்ன பண்ணும்னா, கம்பேர் பண்ணும். ஓகேவா? இந்த ஈக்குவல்ன்றது முழுக்க முழுக்க உங்களுக்கு கம்பேர் பண்ணும். இங்க இருக்கிறதும் ஈக்குவலா இருக்கா? இதுதாங்க டிஃபரெண்ட். வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? 2மே கம்பேர் பண்ணிட்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு குடுக்கும். ஈக்குவல்னா உங்களுக்கு ஃபால்ஸ்ன்றது குடுக்கும். ஓகேவா? இதுல இன்னொன்னு முக்கியமானது ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சரி. இப்ப இதுல என்ன பண்றேன்னா, 5ன்றத குடுக்குறேன். இடத்துல 5 இப்ப நான் என்ன குடுத்துருக்கேன் நல்லா நாம பாருங்க. ஒரு நம்பர் 5ன்னு குடுத்துருக்கேன். ஒரு ஸ்ட்ரிங் 5ன்னு குடுத்துருக்கேன். ஓகே. நான் ப்ராஜெக்ட்ட ரன் பண்றேன். என்னடா எனக்கு ட்ரூன்னு தான் வருது. ஓகே. மொத்தம் எவ்வளோ இருக்கு? 4 இது இருக்கு. 4 இது 3 இதுதான் ரிட்டர்ன் பண்றேன். ஓகேவா? சரி இன்னும் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கமெண்ட் அவுட் பண்ணிட்டு இத மட்டும் வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் வரும். ட்ரூன்னு வருது. என்னடா இது? இன்னாண்ட நம்பர் டேட்டா டைப் இருக்கு. இன்னாண்ட ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இருக்கு. ஆனா ட்ரூன்னு வருது. ஓகேவா? இது ஈக்குவல் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? பட் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்ல என்ன பண்ருக்கு? ஒரு ஸ்மால் எஸ் இருந்து இங்க கேப்சல் எஸ் இருக்கு. ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. இங்க முழுக்க முழுக்க தப்பா தான் இருக்கு. என்னடா ஆனா ட்ரூன்னு எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? இத சால்வ் பண்றதுக்கு தான் என்ன ஆப்பரேட் யூஸ் பண்ணாங்கன்னா, ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் சொல்லிட்டு ஒரு ஆப்பரேட் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இந்த மாரி எரர் வந்து சால்வ் பண்றதுக்கு. ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல். ஓகே. இந்த அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அப்படியே நான் இங்க பேஸ்ட் பண்றேன். இந்த ஆப்பரேட்டருக்கு என்னன்னா, இங்க ஈக்குவல் ஆப்பரேட்டருக்கு வந்து என்ன பண்ணோம்? டபுள் ஈக்குவல் டூ குடுத்தோம் இல்லையா? இப்ப வந்து இந்த இடத்துல ட்ரிபிள் ஈக்குவல் டூ குடுப்போம். ஓகேவா? இதுதான். இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டூ நீங்க குடுத்தீங்கன்னா, இதுதான் ஸ்ட்ரிக்ட் ஆப்பரேட்டர். இப்ப நான் ரன் பண்றேன். ஃபால்ஸ். இதுக்கு முன்னாடி டபுள் ஈக்குவல் டூன்னு குடுத்தா எனக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகேவா? ட்ரிபிள் ஈக்குவல் டூ குடுத்தா ஃபால்ஸ். ஏன்னா இது வந்து நம்பர் டேட்டா டைப்.
இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். டேட்டா டைப்பும் நீ கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நமக்கு வந்து சொல்லும். ஓகேவா? இது வந்து இந்த ஈக்குவல் டு அந்த டபுள் ஈக்குவல் டு என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இந்த 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. ஆனால் டேட்டா டைப் வேற வேற தானே. இது நம்பர் டேட்டா டைப், இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகேவா? ஆனால் ட்ரூன்னு கொடுத்துச்சு. இந்த ட்ரிபிள் டேட்டா டைப் என்ன பார்க்கணும்னா டேட்டா டைப்பையும் பார்க்கும். இது நம்பர் டேட்டா டைப், இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகேவா? டேட்டா டைப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேல்யூஸ் பார்க்கும். ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. திரும்பியும் சொல்கிறேன். ட்ரிபிள் ஈக்குவல்டுன்றது டேட்டா டைப்பை ஃபஸ்ட்டு பார்க்கும். இது நம்பர் டேட்டா டைப், இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகேவா? அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேல்யூஸ் பார்க்கும். இங்கே வேல்யூஸ் செஞ்சு, இங்கே வேல்யூஸ் செஞ்சு. ஓகேவா? டேட்டா டைப்பே கம்பேர் ஆகும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இல்லை, அதனால ஃபால்ஸ் இருந்துச்சு. இது என்ன பண்ணுன்னா டேட்டா டைப் எல்லாம் பார்க்காது, வேல்யூஸ் மட்டும்தான் பார்க்கும். இங்கே 5 இருக்கு, இங்கே 5 இருக்கு. ஓகேவா? அந்த டபுள் ஈக்குவல்ன்றது டேட்டா டைப் பார்க்காததுனால உங்களுக்கு வந்து ட்ரூன்னு வருது. ஓகேவா? இங்கே டேட்டா டைப் பார்க்கறதுனால ஃபால்ஸ்ன்னு வருது. ஓகேவா? சரி, மற்றபடி உங்களுக்கு ஈஸியாக தான் ஒர்க் ஆகும். இங்கே இருக்க நம்பர்ஸு நீங்கள் நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? என்னன்னா சும்மா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வேணால் உங்களுக்கு இன்னும் நான் ஒன்று போடுறேன். ஓகேவா? உங்களுக்காக வேண்டி இப்போ வந்து இதை ட்ரூ ஆக்கிறதுக்காக வேண்டி 5 ட்ரிபிள் ஈக்குவல் டு 5 கொடுத்தா எனக்கு ட்ரூன்னு வரும். ஓகேவா? ஏன்னா டேட்டா டைப் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? அதனால் ஓகே, இதுதான் ட்ரிபிள் ஈக்குவலோட அட்வான்டேஜ் உங்களுக்கு. சரி, நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட்டு நம்ம இதை காப்பி பண்ண வேணாம், இதை காப்பி பண்ணிப்போம். ஏன்னா இதான் எனக்கு சொல்லித்தர போகிறேன். இது என்ன, இது நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோன்னா நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஓகேவா? நாட் ஈக்குவல் இது எல்லாமே எந்த ஆப்ரேட்டர்? கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேர்ன்றது ரெண்டுமே கம்பேர் பண்ணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அதை நாம வச்சுக்கோங்க. ஓகே, இந்த நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல நீ ஓகே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒன்று மட்டும் கமாண்ட் எடுத்து விடுறேன். இப்போ நாட்டுன்றது கொடுக்குறேன். இது நாட் ஈக்குவல் ஒன்று இந்த இடத்துல சேமாக தான்ப்பா இருக்குது. ஆனால் நாட்டுன்றது என்ன பண்ணுன்னா சேமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். பார்த்தீங்களா? ஃபால்ஸ். சேமாக இல்லைன்னா ட்ரூன்னு கொடுக்கும். அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? இந்த ஆப்ரேட்டரோட ஆப்போசிட் இந்த ஆப்ரேட்டர். ஓகேவா? ஈக்குவல் என்ன பண்ணும்? சேமாக இருந்துச்சுன்னா ட்ரூன்றது கொடுக்கும். கரெக்டாக? நாட் ஈக்குவல்டுன்றது சேமாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸுன்றது கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல நான் 10ன்னு கொடுத்தேன்னு வைங்களேன், ஒன்றும் இந்த இடத்துல வேறு வேல்யூ இருக்குது, ரெண்டுமே சேமாக கிடையாது. இங்கே 1 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஆனால் இங்கே நாட் ஈக்குவல் டு கொடுத்துருக்கறதுனால இது ஒரு ட்ரூன்னு உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? பார்த்தீங்களா? ட்ரூன்னு கொடுத்துருக்கு. நாட் ஈக்குவல்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 வேல்யூஸுமே பக்கத்தில் இருக்க வேல்யூஸ் வந்து சேமாக இருக்கக்கூடாது. சேமாக இல்லைனா மட்டும்தான் ட்ரூன்றதை கொடுக்கும். சேமாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸுன்றது கொடுக்கும். அந்த ஈக்குவல் ஆப்ரேட்டரோட ஆப்போசிட் நாட் ஈக்குவல். ஓகேவா? ஓகே, இப்போ நான் ரெண்டுமே கமாண்டை எடுத்து விட்டுறேன். இப்போ இந்த இடத்துல நாட்டுன்றதை கொடுக்குறேன். இதை நாட் இந்த இடத்துல நாட்டுன்றதை கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ என்ன நடக்குது நான் பாருங்க. ஓகே, கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன் ட்ரூ வந்திருக்கு? ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை, அதெல்லாம் ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகேவா? இந்த செகண்ட் இதில் ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல சேமாக இருக்குது, இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா ரெண்டுமே டிடிஎஸ் அது இல்லாமல் கேப்சல் இருக்குது. ரெண்டுமே டேட்டா டைப்பும் ஒன்றா இருக்குது, வேல்யூஸும் ஒன்றா இருக்குது. ஒரே ஒரு ஈக்குவல் தான் கொடுத்துருக்கேன். டேட்டா டைப்ஸ் வந்து பார்க்காது, உங்களுக்கு வேல்யூஸ் மட்டும்தான் பார்க்கும். ஓகேவா? சரி, டிடிஎஸ் நான் கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு ஃபால்ஸ் வந்துருக்கு. ஏன்னா வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா இந்த இடத்துலையும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஓகேவா? நாட் ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ட்ரிபிள் ஈக்குவல்ட்டை பொறுத்த வரைக்கும் தான் அந்த ஆப்ரேட்டர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபால்ஸ்ன்றது உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? இங்கே வேல்யூஸ் மட்டும்தான் பார்க்குது. ஏன்னா வேல்யூஸ் வந்து 5 அதனால் ஈக்குவலாக இருக்குது. டேட்டா டைப்பை பார்க்காது, அதை நான் வச்சுக்கோங்க. அதனால் ஃபால்ஸ் நீங்கள் வந்துருக்கு. நெக்ஸ்ட் என்னென்னா இங்கே ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குது. இங்கே இதில் ட்ரூ இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் இதில் ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னா நாட் ஈக்குவல்ட்டுன்றதை யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதனால நமக்கு வந்திருக்கு. சரி, இந்த ஆப்ரேட்டர் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பி ஒரு தடவை இருந்தாலும் சொல்கிறேன். அந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் பக்கத்தில் ரெண்டுமே இருக்கிறத சேமாக இருந்துச்சுன்னா ட்ரூன்றது கொடுக்கணும். இது என்ன பண்ணணும்னா அப்படியே ஆப்போசிட் இங்கே வந்து 1 இருக்கும், இங்கே 10 இருக்கும். சேமாக இல்லைனா மட்டும்தான் ட்ரூன்றது கொடுக்கும். இது நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வேறு என்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னா ஸ்ட்ரிக்ட் நாட் ஈக்குவல் சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஓகேவா? இது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 4ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 4 ஸ்ட்ரிக்ட் நாட் ஈக்குவல். ஓகே, இந்த நாட் ஈக்குவல் தான் ஒன்றும் கிடையாது. இந்த லாஸ்ட்டாக இருக்குல்ல ஈக்குவல்ட்டு, அதுக்கு பதிலாக எடுத்து நீங்கள் நாட்டை போடுவீங்க. ஓகேவா? இப்போ இதை மட்டும் நான் ரன் பண்ணுறேன்.
ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? உதாரணத்துக்கு நான் இதை கமாண்ட் அவுட் பண்ணியிருந்ததால இதை நான் எடுத்து விடுறேன். வெறும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். அந்த நாட் டபுள் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ரெண்டுமே ரன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபால்ஸ், இதுதான் எனக்கு ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. இது எனக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஆனால் நாட் ஈக்குவல் டு நான் கொடுத்துருக்கேன். 5ன்றது கொடுத்துருக்கேன். ரெண்டுமே சேமாக ஈக்குவலாக இருக்குது. வேல்யூஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதனால ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, இது வேல்யூஸ் மட்டும் தான் செக் பண்ணும். நாட் ஈக்குவல்ட்டுன்றது. நாட் டபுள் ஈக்குவல்ட்டுன்றது என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்பை செக் பண்ணும். இது நம்பர் டேட்டா டைப், இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகேவா? அதை செக் பண்ணுறதுனால டேட்டா டைப் ஈக்குவல்ஸாக இல்லை, அதனால உங்களுக்கு வந்து ட்ரூன்னு ஆயிடுது. ஓகேவா? வேல்யூஸ் என்ன வேணா இருக்கட்டும். ஓகேவா? 5 இங்கே 5 இருக்குது, இங்கே 500 இருக்குது. அது இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து டேட்டா டைப் ஈக்குவலாக இருந்தாலே எனக்கு ட்ரூன்னு வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து இதை கமாண்ட் அவுட் பண்ணிடுறேன். இதை கமாண்ட் எடுத்துவிட்டு இதை கமாண்ட் அவுட் பண்ணிடுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸ்ன்றது ட்ரூ, ஆமாம் ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல ட்ரிபிள் ஈக்குவல் யூஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணக்கூடாது. நாட்ன்றதை யூஸ் பண்ணும். ஓகேவா? நாட் டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணும்போது டேட்டா டைப்பும் சேமாக இருக்குது, அதுக்கப்புறம் வேல்யூஸும் சேமாக இருக்குது. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வரும்னா இது வந்து ஃபால்ஸ்ன்றது வரும். ஓகேவா? எனக்கு பார்த்தீங்களா ஃபால்ஸ், புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னா கிரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஓகேவா? சரி, இதை அப்படியே கமெண்ட் அவுட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து 4 கொடுத்துருக்கோம். இப்போ 5 இந்த இடத்துல கிரேட்டர் தென். ஓகே, console.log மெத்தட் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள என்ன பண்ணணும்னா இப்போ அந்த இடத்துல நான் வந்து 0ன்றதை கொடுக்குறேன். ஓகேவா? 0 லெஸ் அந்த இடத்துல கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர். ஓகே, இதுதான் கிரேட்டர் தென்கான சிம்பிள். ஓகேவா? உங்களுக்கு சில பேருக்கு வந்து புரியாமல் இருக்கும். ஓகேவா? இதில் 0ன்றது கொடுத்துருக்கேன். சரி, இந்த இடத்துல நான் 1ன்றதை ஒரு 10 கொடுத்துப்போம். இந்த 10ன்றது கிரேட்டர் தென், இந்த இடத்துல 0ன்றது லெஸ் தென். ஓகேவா? இப்போ நான் கொடுக்குறேன், ட்ரூன்னு எனக்கு வரும். ஓகேவா? ஓகே, சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஓகேவா? உதாரணத்துக்கு எப்படின்னா இது இந்த 2 சிம்பிள் இருக்குது, இதில் எதுப்பா கிரேட்டர் தென் சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். அது நல்லா தெரிஞ்சவங்களாம் இருந்தாலும் சரி, ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட்டர் தென்ன்றது ஓப்பனாக இருக்குல்ல. ஓகேவா? இந்த இடத்துல இந்த ஓப்பன்றது கிரேட்டர் தென். ஓகேவா? இந்த எண்டிங்கில் யாரும் வந்து இருக்கிறது லெஸ் தென்னா நீங்கள் நான் கரெக்டாக சொல்லணும்னு வைங்களேன். உங்களுக்கு வந்து ரைட் சைடில், ஓகேவா? ரைட் சைடில் ஒரு வாயை திறக்கிற மாதிரி. ஓகேவா? ஒரு வாய் திறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கிரேட்டர் தென். இப்படி ஒரு சிம்பிளாக நம்ம வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, ரைட் சைடில் வாயை திறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கிரேட்டர் தென். அதுவே லெஃப்ட் சைடில் வாயை திறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது லெஸ் தென். ஓகேவா? சிம்பிளாக ஷார்ட் ஃபார்மாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து நான் 0 கிரேட்டர் தென் 0ன்றது கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு ஃபால்ஸ்ன்றது தான் எனக்கு வரும். ஓகேவா? ஏன்னா 0வும் இங்கே இருக்க 0 இதை விட கிரேட்டர் தென் இது கிடையாது. ஓகேவா? இங்கே இருக்க 0 இரண்டு, ஏன்னா ஃபால்ஸ் ஆகும். இப்போ நான் 1ன்றதை நான் கொடுக்குறேன். 1ன்றது பெரிய நம்பர், இது 0ன்றது சின்ன நம்பர். ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். கிரேட்டர் தென்ன்ற வேல்யூ வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இந்த நம்பர் தான் பெருசாக இருக்கணும். ஓகேவா? இப்போ எனக்கு ஃபால்ஸ்ன்றது ட்ரூன்றது வரும். சாரி, ட்ரூ. ஓகேவா? சரி, ஒரு ஓகே, அப்படின்னா இந்த இடத்துல நான் திரும்பி 1ன்னு நான் கொடுக்குறேன். 1 கிரேட்டர் தென் 1ன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஃபால்ஸ்ன்னு இருக்கும். கிரேட்டர் தென்னை பொறுத்த வரைக்கும் சேமாக இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே தான் இருக்கணும். ஓகேவா? அதுவும் ஒரு ரூல் இது. ஓகேவா? அதை மட்டும் நாம வச்சுக்கோங்க. வந்து நான் 2ன்னு கொடுத்தா எனக்கு ட்ரூ வரும். ஓகேவா? லெஃப்ட் சைடில் இருக்க நம்பர் பெருசாக இருக்கணும் எப்பயுமே, ரைட் சைடில் இருக்க நம்பர் எப்பயுமே சின்னதாக இருக்கும். ஓகேவா? இதுதான் ரூல். ஓகே, அதே மாதிரி அந்த கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்குள்ளார தான் இருக்குது. ஓகேவா? அதனால நான் வச்சுக்கோங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அது வேறு. ஓகேவா? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இங்கே முடிச்சிட்டோம் நம்ம, இருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஓகேவா? சரி, இது கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் முடிச்சாச்சு. இப்போ வந்து லெஸ் தென் ஆப்ரேட்டர். லெஸ் தென், இப்போ லெஸ் தென்னை பொறுத்த வரைக்கும் என்னது, லெஃப்ட் சைடில் வாயை திறந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? லெஃப்ட் சைடு. ஓகே, லெஃப்ட் தென். ஓகேவா? லெஃப்ட் சைடு கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா உங்களோட ரைட் சைடு வேல்யூ வந்து சின்னதாக வச்சுக்கணும். ஓகேவா? அது லெஃப்ட் சைடு வேல்யூ சின்னதாகவும் ரைட் சைடில் இருக்க வேல்யூ பெருசாகவும் வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுங்க. ஓகேவா? என்டர் கொடுத்தா எனக்கு ட்ரூன்றது வரும். ஓகேவா? மேலே கிரேட்டர் தென் கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதேமாதிரி சேமாக வேல்யூஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் கிரேட்டர் தென்ல இருக்க அதே கான்செப்ட் தான். லெஸ் தென்லையும் சேமாக வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபால்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? இங்கேயும் 1 இருக்கக்கூடாது, இங்கேயும் 1 இருக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா லெஸ் தென்னை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? வேல்யூஸ் ட்ரூ. சரி, இந்த இதில் நம்பர் வந்து 6ன்றது வரும். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகேவா? அதனால் நம்ம வச்சுக்கோங்க.
இது என்ன பண்ணணும், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேவா, அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிறத கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். கிரேட்டர் அப்படி, ஓகே, கிரேட்டர் தென்ல தான் இருக்கும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஓகே, இது ஒன்றும் இல்லைங்க. இங்கே இருக்க கிரேட்டர் தென்னை யூஸ் பண்ணிங்கல்ல, கிரேட்டர் தென் என்ன கொடுத்தோம், அந்த கிரேட்டர் தென் சிம்பிளை கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஈக்குவல் டு அது பக்கத்தில் சேர்க்கணும், அவ்வளோதான். ஓகேவா, அந்த ஈக்குவல்ட்டை மட்டும் எண்டிங்கில் தான் இருக்கும், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, லெஃப்ட் சைடில் ஈக்குவல் டு கொடுத்து ரைட் சைட்லேருந்து கிரேட்டர் தென் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா, ஓகே, எப்பவுமே இந்த ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், இந்த ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல்ட்டுன்றது ரைட் சைடில் தான் எப்பயுமே இருக்கணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, கிரேட்டர் தென் எப்பயும் போல் இங்கே யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுவீங்க, ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் ரைட் சைடில் ஈக்குவல்ட்டுன்ற ஆட் பண்ணுங்கள். ஓகேவா, இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நான் என்ன சொல்லிருக்கேன், ரூலு இந்த இடத்துல வந்து பெரிய நம்பராக இருக்கணும், இந்த இடத்துல சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா ட்ரூன்றது வரும். இப்போ எனக்கு ட்ரூ தான் வரும். ஓகேவா, ஆனால் இந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுத்ததுனால நான் நீ வந்து லெஃப்ட் சைட்லையும் 2 வச்சுக்கோ, ரைட் சைட்லையும் 2 நீ கொடுத்துக்கோ, நான் உனக்கு ட்ரூன்றதை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லும். ஓகேவா, இதுதான் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஓகேவா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஓகேவா, லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ஈக்குவலாக வச்சுக்கணும். இதே சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேவா, அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட்டு. இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல், இந்த இடத்துல அதே லெஸ் தென்னா மாறும். அந்த ஈக்குவல் வந்து அங்கே தாங்க இருக்கும், அந்த ஈக்குவல் தான் மாறாது. ஏன்னா ஈக்குவல் வந்து ரைட் சைடில் தான் இருக்கும். ஓகேவா, கிரேட்டர் தென் லெஸ் தென் அது மட்டும் மாற்றிக்கலாம் நீங்கள். ஓகேவா, இப்போ உங்களுக்கு ட்ரூன்றது தான் எனக்கு வரும். ஓகேவா, ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, ஆனால் ஈக்குவல் டு ரிமூவ் பண்ணனா எனக்கு லெஸ் தென் மட்டும் கொடுத்தனா எனக்கு ஃபால்ஸுன்றது வரும், ஈக்குவல்ட்டுன்றதை கொடுத்தனா எனக்கு ட்ரூன்றது வரும். ஓகேவா, ஈக்குவல்ட்டோட அட்வான்டேஜ் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக நீங்கள் கொடுத்துக்க முடியும் உங்களால். ஓகேவா, நெக்ஸ்ட் இதாங்க லாஸ்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா, இது வந்து டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இது வந்து 9. ஓகேவா, இது வந்து டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகே, இந்த டெர்னரியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் மேலே இருக்கிறது தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, சரி இதுவும் வேணாம்ப்பா, வெறும் ஈக்குவல் ஈக்குவல் வச்சுக்கோங்க, வெறும் ஒரு ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ என்ன ஒரு எனக்கு ட்ரூன்றது வரும், ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா இங்கே இதில் 2 இருக்குது, எங்கேயும் 2 இருக்குது, லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் 2 இருக்குது. இப்போ ட்ரூன்னு தான் வரும். எனக்கு இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் என்ன ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக இல்லைப்பா, இந்த எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீ ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ண முடியாது, கூடாது, எனக்கு பிடிச்சதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணு, அது சொல்கிறது தான் டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகேவா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு கொஷின் மார்க் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஓகேவா, அதில் என்ன ரிட்டர்ன் பண்ணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா, நான் இதில் எஸ்ஸு, இந்த இடத்துல நான் நோ, அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அது வந்து இந்த கோலனை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா, அது கோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஓகேவா, இப்போ நான் ரன் பண்ணுறேன், ட்ரூ கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா எஸ்ன்னு வா, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நோவா. ஓகேவா, நீ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஓகேவா, இதுக்கு முன்னாடி ரன் பண்ண என்ன வந்துச்சு, எனக்கு ட்ரூன்னு வந்துச்சு, ரெண்டு ஈக்குவலான்னு சொல்லிட்டு டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணதுனால எனக்கு எஸ் நோன்னு வந்துருக்கு. ஓகேவா, நான் அதோட டேட்டா டைப்பையே நான் மாற்றுறேன். ஓகேவா, எனக்கு எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் பாருங்க, புரியுதா? இந்த திரும்பி இன்னொரு இது மட்டும் நான் சொல்லிடுறேன், கம்பேரிசன் இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே பூலியனை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ஈக்குவலாக இருக்கா, அதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ரேட்டருமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குமே. இந்த கம்பேரிசன் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் கூட உங்களுக்கு என்ன ப்ளஸ் மைனஸ். ஓகேவா, ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் அதெல்லாம் வச்சுக்கோங்க. கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண, வேறு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. இங்கே இதில் டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம், அதனால் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் டைப்பே நம்ம மாற்றிக்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு பதிலாக எனக்கு எஸ் நோ. ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அதுவும் இல்லாமல் நீங்கள் ரியல் டைமில் எந்த ஒரு வெப்சைட் பண்ணும்போதும் இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா, இந்த ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ நான் தப்பாக கொடுக்குறேன், 2 = 4 என்னோட ஈக்குவல் ஆப்ரேட்டர் படி கான்செப்ட் படி எனக்கு ஃபால்ஸ் வரணும். டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு நோன்றது வரும். ஓகேவா, ஓகே, நோ. இந்த இடத்துல ஈக்குவல் ஆப்ரேட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுமான்னு கிடையாது, கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் என்னென்ன ஆப்ரேட்டர்லாம் இருக்கோ அந்த ஆப்ரேட்டருக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிரேட்டர் தென், லெஸ் தென்,
லெஸ் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, அந்த மாதிரி ஓகேவா. ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல், நாட் ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல், இந்த மாதிரி எந்த ஆப்ரேட்டர் வேணால் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெர்னரி ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இருக்கிறதுல ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் தான் ஓகேவா. அதை பார்க்கலாம் வாங்க. ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டருக்கு இஃப் லூப் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். இஃப் லூப் வந்து யூஸ் பண்ணாமல் என்னால் வந்து சொல்லித்தர முடியாது உங்களுக்கு ஓகேவா. அதனால் இஃப் லூப் வந்து நான் சொல்லி உங்களுக்கு தரலை, இருந்தாலும் நான் இப்போயே நான் உங்களுக்கு சொல்லி மட்டும் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன் ஓகேவா. இஃப் லூப்ன்றதுக்கு இஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, பிராக்கெட் பேரசன்டேஜ் பிராக்கெட்டு கர்லி பிராக்கெட்ஸ் ஓகேவா. இதுவும் ஒரு இஃப் லூப்புன்னு சொல்லுவாங்க ஓகேவா. இந்த இஃப் லூப்புக்குள்ளார இங்கே இங்கே கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் கொடுத்தீங்களா அது அப்படியே தூக்கி நீங்கள் இங்கே கொடுப்பீங்க இதுக்குள்ளார ஓகேவா. அதே மாதிரி இந்த இஃப் லூப்போட இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ட்ரூ இல்லை ஃபால்ஸ், இதை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணணும், வேறு எதுவுமே அதுக்கு தெரியாது ஓகேவா. இப்போ டூ ஈக்குவல் டு டூன்றது கொடுக்குறேன், இது ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ஓகேவா. இது அதில் ஈக்குவல்ன்றது ஓகேவா. இப்போ நான் லாக் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன் ஓகேவா. கன்சோல் டாட் லாக் ட்ரூன்னு நீ பிரிண்ட் பண்ணு ஓகேவா. நீ டூ இதில் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீ ட்ரூன்றதை பிரிண்ட் பண்ண ஓகேவா. அதுதான் கான்செப்ட். கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து இஃப் லூப் வந்து பார்க்குறவங்களுக்கு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா அங்கே ட்ரூன்றது வந்திருக்கு ஓகேவா. இந்த இதில் கன்சோல் டாட் லாக் நான் வந்து கொடுத்துருக்கேன், அதனால இங்கே ட்ரூன்றது வருது. ஆனால் இது ஏன் நீங்கள் இந்த நார்மலாக நீங்கள் வெளியே கொடுக்கலாமே, ஏன் இஃப் லூப்புக்குள்ளார நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஓகேவா. இப்போ என்ன நடந்திருக்குன்னா டூ ஈக்குவல் டு டூ ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்த இதுக்குள்ளே இருக்க கோடு வந்து ரன் ஆகும், இல்லைனா ரன் ஆகாது. இதுதான் கான்செப்ட் ஓகேவா. இப்போ நான் இந்த இதில் 2 பதிலாக நான் 4ன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து எதுவுமே நடக்காது, வேறுங்க எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன்னா இதுக்குள்ளே இருக்க இந்த கோடு வந்து ரன் ஆகலை ஓகேவா. அதனால தான் எனக்கு வரலை. இப்போ இந்த கோடு என்ன கான்செப்ட்னா இந்த கோட் வந்து இதுக்குள்ளே இருக்க கோட் ரன் ஆகணும்னா இங்கே கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் இந்த கோட் ரன் ஆகும். இதுதான் இஃப் லூப்போட கான்செப்ட் ஓகேவா. ஓகே, ஒரு வேளை இந்த கோடு எனக்கு வந்து ரன் ஆகலைப்பா, ரன் ஆகலைன்னா எனக்கு ஃபால்ஸ் தானே வரணும். அது எப்படி வரைக்கும்னா அதுக்கு எல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லூப் இருக்குது ஓகேவா. இது எப்படி இஃப் லூப் இருக்கோ அதே மாதிரி எல்ஸ்ன்னு ஒரு லூப் ஓகேவா. இந்த லூப்ன்றதை எப்படி சொல்கிறேன்னா இந்த பிராக்கெட் ஆரம்பித்து இங்கே க்ளோஸ் ஆகுதுல்ல, இதுதான் லூப். இதுக்குள்ளே நீங்கள் என்ன கோடு வேணால் நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேவா. அது எவ்வளோ வேணால் நீங்கள் எழுதிட்டே போகலாம் ஓகேவா. ஆனால் சிம்பிளாக ஒரே ஒரு லைன் தான் எழுதிருக்கேன், நிறையெல்லாம் எழுதலை ஓகேவா. ஓகே, பேஸ்ட்டு இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஃபால்ஸ். இப்போ கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ட்ரூ வரும், கண்டிஷன் ஃபால்ஸ்னால் எனக்கு ஃபால்ஸ்னு வரும். இப்போ எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ்ன்றது வரும், ஏன்னா 2 ஈக்குவல் டு 4ன்றது ஒரு நாட் ஈக்குவலாக இருக்குது, அதனால் எனக்கு ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு ஓகேவா. ஓகே, இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நம்ம வருவோம் ஓகேவா. லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் ஃபஸ்ட்டாக என்ன இருக்குன்னா அண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது ஓகேவா. அண்டு இந்த அண்ட் ஆப்ரேட்டர் என்னன்னா எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் கொடுக்கணும், இந்த மாதிரி தான் டிக்ளேர் பண்ணணும் ஓகேவா. அண்ட் ஆப்ரேட்டர், இந்த அண்ட் ஆப்ரேட்டர்னா இந்த அண்ட் ஆப்ரேட்டர் எப்படி சேமாக ஒர்க் ஆகணும்னா ஈக்குவல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுதோ இங்கேயும் ஈக்குவலாக இருக்கோ செக் பண்ணுதோ அதே மாதிரி அண்ட் ஆப்ரேட்டர் பக்கத்தில் இருக்கிறதும் லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் சைடில் இருக்கிறதும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணும் ஓகேவா. ரைட் சைடுன்றது இப்போ எழுதுறேன், அதுதான் ஈக்குவல் ஓகேவா. இப்போ என்ன இதுதான் ஓகேவா. இது என்ன பண்ணணும்னா இந்த அண்ட் ஆப்ரேட்டர் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ட்ரூவாக இருக்கணும்ப்பா, ரைட் சைடில் இருக்கிறதும் ட்ரூவாக இருக்கணும். ரெண்டுமே ட்ரூ ஆனால் மட்டும்தான் இந்த லூப்புக்குள்ளார நீ போகணும். இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அதில் அண்டுன்ற ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் ஓகேவா. இப்போ எனக்கு ட்ரூன்றது வரணும் ஓகேவா. இல்லை எனக்கு இது ட்ரூவாக இருக்குது, ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சுப்பா, நீ அலோவ் பண்ணுவியான்னு நான் கேட்குறேன் ஓகேவா. அது அலோவ் பண்ணவே பண்ணாது, ஃபால்ஸ் ஓகேவா. ரூல்னா ரூல் தான். அண்ட் ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் சேமாக இருக்கணும், ரைட் சைட்லேயும் சேமாக இருக்கணும் ஓகேவா. அதுதான் ரூல் ஓகேவா. ஓகே, இது அண்ட் ஆப்ரேட்டர் ஓகேவா. ஓகே, இந்த 2 மாற்றிக்கிறேன். இப்போ நான் அதே காப்பி பண்ணி நான் அப்படியே கீழே அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இது வந்து ஆர் ஆப்ரேட்டர், இது செகண்ட் ஒன். செகண்ட் இது என்ன பண்ணணும்னா ஆர் ஆப்ரேட்டர் எனக்கு இது சேமாக தான் இருக்குது ஓகேவா. இப்போ நான் ஆர் ஆப்ரேட்டர் ஓகே, ஆர் ஆப்ரேட்டருக்கு என்ன பண்ணணும்னா இதுதாங்க ஆர் ஆப்ரேட்டர் ஓகேவா. இந்த டபுள் நேராக நிற்கிற மாதிரி ஓகேவா. ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நீங்கள் டபுள் லைன் வந்து நீங்கள் கொடுக்கணும். இது வந்து ஆர் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க ஓகே. நான் ஃபஸ்ட் நான் ரன் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேவா. ட்ரூ இல்லை ஒரு நிமிஷம், நான் அதை கமெண்ட் அவுட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, எனக்கு ட்ரூன்னு தான் எனக்கு வந்திருக்கு ஓகேவா. சரி ஓகே, ட்ரூ.
இப்போ இங்கே இதுவும் ட்ரூவாக தான் இருக்குது, இதுவும் ட்ரூவாக தான் இருக்குது. மேலே என்னப்பா கொடுத்தோம், மேலேயும் அதே தான் கொடுக்கணும். அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும், ட்ரூ இருந்துச்சு. கீழே ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும், ட்ரூ தான். என்னப்பா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது, நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னு வைங்களேன், 2 3 இப்போ இது ட்ரூ ஆகும், இது ஃபால்ஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுறேன், ட்ரூ தான் வரும். இந்த ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க மட்டும் ட்ரூவாக இருங்க, எனக்கு போதும், நான் ரன் ஆகும் இந்த கோடு. ஓகேவா? அதுதான் மெயின் கான்செப்ட். ஒன்று இது ட்ரூவாக இருக்கணும், இது ட்ரூவாக இருக்கணும். ரெண்டுத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க மட்டும் ட்ரூவாக இருங்கப்பா. நீங்கள் 2 பேரும் ட்ரூவாக இருக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. ஓகேவா? அதுதான் ரூல். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3 கொடுத்துருக்கேன். இது ஃபால்ஸ் ஆகும். ஓகேவா? இது அதான் இந்த லூப் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு, இது வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஓகேவா? அதனால எனக்கு வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வைங்களேன், இதை 3ன்னு மாற்றிக்கிறேன், இதை 2ன்றதை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? 2 இப்போ எனக்கு ரன் ஆகும். இது தானே ஃபால்ஸ் ஆகுது, ஆனால் இந்த இடத்துல இது எனக்கு ட்ரூ ஆயிடுச்சு இல்லை, அதனால எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரன் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ நான் எனக்கு ரெண்டுமே நான் ஃபால்ஸ் ஆகிறேன்ப்பா. இதுவும் எனக்கு ஃபால்ஸ், ஏன்னா இதுவும் ஈக்குவல் கிடையாது, இதுவும் ஈக்குவல் கிடையாது. அதனால் ரெண்டுமே ஃபால்ஸ். அப்போ தான் எனக்கு ஃபால்ஸுன்றதே வரும். ஓகேவா? அது வரைக்கும் எனக்கு வரவே வராது. ஓகேவா? இது ஆர் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஓகே, நான் இதில் பழையபடி 2ஆக மாற்றிக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நான் திரும்பி நான் கீழே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நாட் ஆப்ரேட்டர் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? அண்டு ஆர் நாட். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் இது 3 தான் இருக்குது. ஓகேவா? அண்டு ஆர் நாட். ஓகேவா? ஓகே, இது வந்து நாட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி கொடுப்போம்ல, அதே மாதிரி தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஓகேவா? அது எங்கே கொடுப்பீங்கன்னா, இந்த இதில் இப்போ பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, பிராக்கெட்ஸ் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? இந்த இஃப் லூப் வந்து பிராக்கெட்ஸ் இல்லாமல், இது ஒரு பிராக்கெட் இது ஒரு பிராக்கெட் இல்லாமல், இது ஒரு பிராக்கெட் இல்லாமல். ஏன் இந்த பிராக்கெட்டை நான் யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். நான் இதில் வந்து அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது, இப்போ வந்து ஃபால்ஸ்ன்னு வரும், இது ட்ரூன்னு வரும். கரெக்டாக? இப்போ எனக்கு என்ன வரும், அவுட்புட்டு எனக்கு ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஓகேவா? ஓகே, நான் இந்த இடத்துல நாட்டுன்றதை கொடுக்குறேன். இப்போ பாருங்க, நாட்டுன்றது என்ன பண்ணி விடுனா, நீ ஃபால்ஸாவா, நான் ட்ரூவாக நான் மாற்றுறேன். ஓகேவா? அதுதான் இந்த நாட் ஆப்ரேட்டர் பண்ணி விடும். ஃபால்ஸாக வந்துச்சுன்னா ட்ரூவாக மாற்றும், ட்ரூவாக வந்துச்சுன்னா ஃபால்ஸாக மாற்றி விட்ருங்க. ரொம்ப இதுவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, நீ ஃபால்ஸாக வந்தால் நான் உன்னை ட்ரூவாக மாற்றி விட்டேன். ஓகேவா? இது ட்ரூவு, இது ஃபால்ஸ் தான். நாட் ஆப்ரேட் யூஸ் பண்ணதுனால ட்ரூவாக மாற்றி விட்டுடுச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்து 2ன்றதை கொடுக்குறேன். எனக்கு 2ன்றது கொடுத்ததுனால ஆப்ரேட்டர் என்ன வரும்னா, எனக்கு ஃபால்ஸுன்றது தான் வரும். பட் சாரி, ட்ரூன்றது வரும், எனக்கு ஃபால்ஸாக மாற்றி விட்ரும். ஓகே, அதனால அவுட்புட் வந்து ஃபால்ஸாக வரும். ஓகேவா? பார்த்தீங்களா? ஃபால்ஸாக வந்திருக்கு எனக்கு. ஓகே, அதேமாதிரி இந்த இடத்துலையும் ட்ரூ வரும், இந்த இடத்துலையும் ட்ரூ வரும். ஓகேவா? இந்த ரெண்டுமே ட்ரூவுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபால்ஸாக மாற்றுறேன். ஓகேவா? பாருங்க, ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா இது ட்ரூன்னு வரும், இதை நான் ஃபால்ஸாக மாற்றிடுறேன், இது ட்ரூன்னு ஃபால்ஸாக மாற்றிடுறேன். இப்போ பாருங்கள், நான் ரெண்டுமே நான் தப்பாக கொடுக்குறேன் வேணும்னே. ஓகேவா? இந்த இடத்துல 3, இதில் 3. ஓகேவா? இதுவும் ஃபால்ஸு, இதுவும் ஃபால்ஸு. நாட் ஆப்ரேட்டர் மூலமாக இது ட்ரூவாக மாறும், இதுவும் ட்ரூவாக மாறும். அதனால் எனக்கு ட்ரூன்றது கிடைக்கும். ஓகேவா? இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜுங்க. ஓகேவா? இது நாட் ஆப்ரேட்டர். இது ஓகே, இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இது தேர்ட் ஒன். ஓகேவா? ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் 3 தான் இருக்கும், 3க்கு மேலே கிடையவே கிடையாது. ஒன்று அண்ட் ஆப்ரேட்டர், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணும். லெஃப்ட் சைட்லேயும் இருந்தும் ஈக்குவலாக இருக்கணும், ரைட் சைட்லையும் இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று ஆர் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டரில் ஏதாவது ஒன்று மட்டும் ட்ரூவாக ஓகே, லெஃப்ட் சைடில் ஒன்று ட்ரூவாக இருக்கணும், ரைட் சைடில் ட்ரூவாக இருக்கணும், உனக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? நாட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட். ட்ரூவாக வந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு இந்த இடத்துல இப்போ ஃபால்ஸாக வந்துச்சுன்னா ட்ரூவாக மாற்றி விட்டுரும். ஓகேவா? அதுவே இந்த இடத்துல ட்ரூன்னு வந்துச்சுன்னா ஃபால்ஸாக மாற்றி விட்டுரும். ஓகேவா? அதுதான் நாட் ஆப்ரேட்டரோட அட்வான்டேஜ். ஓகேவா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.